ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழில் 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 9லேருந்து முக்கியமான கேள்வி பதில் பார்க்க இருக்கிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த பண்பினை கொண்டவர்கள் தலைவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுநாதர் கூறியதாக கண்ணதாசன் குறிப்பிடுறாரு அப்படின்னா சாந்தம். ஸோ சாந்தமான பண்பு கொண்டவங்க தலைவர்கள் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இயேசுநாதர் சொன்னதா கண்ணதாசன் குறிப்பிட்டிருக்காரு. இயேசுவின் வாழ்க்கையை வரலாற்றை அவரது அறிவுரைகளையும் கூறக்கூடிய நூல் இயேசு காவியம். ஸோ இயேசுவோட வாழ்க்கை வரலாற்றை அவரது அறிவுரைகளையும் கூறக்கூடிய நூல் இயேசு காவியம். தன்னாடு இந்த சொல்ல நம்ம பிரிச்சு எழுதணும் அப்படின்னா தன் கூட்டல் நாடு. ஸோ தன்னாடு பிரிச்சு எழுதணும் அப்படின்னா தன் கூட்டல் நாடு. பொறுத்துக, சாந்தம், அமைதி, மகத்துவம், சிறப்பு, தாரணி, உலகம், இரக்கம், கருணை. ஆன்சர் ஏ. தவறான கூற்றை தேர்வு செய்க. திரைப்பட தயாரிப்பாக விளங்கியவர். ஸோ கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா இதுதான் தவறான கூற்று. ஸோ அவர் ப்ரொடியூசராக என்னைக்கும் இருந்தது கிடையாது. ஸோ இது தவறு. வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்று பாடியவரின் சிறப்பு பெயர் கவியரசு. ஸோ வாயும் வயிறும் ஆசையில் விழுந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை பாலைவனம் மாதிரி உணலாம் போயிடும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பாடினது யார்? அவங்களோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா கவியரசு. மகளுக்கு சொன்ன கதை இந்த நூலை எழுதினது சே பிருந்தா. மகளுக்கு சொன்ன கதை இந்த நூலை எழுதினது யாரு அப்படின்னா சே பிருந்தா. காயிதே மில்லத் பயின்ற கல்லூரி தூய வளனார் கல்லூரி. தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்துல கலந்து கொண்டது காயிதே மில்லத். ஸோ என்னோட கல்வியை விட நாட்டோட விடுதலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துகிட்டது யாரு அப்படின்னா காயிதே மில்லத். மணக்கொடை வாங்கும் திருமணங்கள்ல கலந்து கொள்ள மாட்டேன் என்று அறிவித்தவர் காயிதே மில்லத். ஸோ மணக்கொடை வாங்கக்கூடிய திருமணங்கள்ல நான் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னது யாரு அப்படின்னா காயிதே மில்லத். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடைபெற்ற ஆண்டு 1962. தன் மகனை போருக்கு அனுப்பும் பொருட்டு காயிதே மில்லத் யாருக்கு கடிதம் எழுதினாரு அப்படின்னா நேருவுக்கு எழுதினாரு. ஸோ காயிதே மில்லத் என்ன பண்றாரு? தன்னுடைய மகனை போருக்கு அனுப்பும் பொருட்டு ஜவஹர்லால் நேருக்கு கடிதத்தை எழுதுறாரு. காயிதே மில்லத் பண்றது என்ன அப்படின்னா அது ஒரு அரபு சொல். ஸோ காயிதே மில்லத் பண்றது அது ஒரு அரபிக் வேர்ட். சரிங்களா? காயிதே மில்லத் பற்றிய தவறான கூற்றை தேர்வு செய்க. 1946 முதல் 1952 வரைக்கும் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. இந்திய அரசியலமைப்பு உருவாக்க அந்த குழுவில் ஒரு மெம்பரா இருந்திருக்காரு. மாநிலங்களவை மக்களவை உறுப்பினராகவும் பணியாற்றிருக்காரு. இது எல்லாமே சரிதான், அனைத்தும் சரி. கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் டேஷ் இந்த முதுமொழியின் இறுதி சொல்லை தேர்வு செய்க. மடமை. ஸோ கல்வி மிகுந்துனா கழிந்திடும் மடமை. சரிங்களா? காயிதே மில்லத் தொடங்கிய கல்லூரிகள்ல தவறானதை தேர்வு செய்க. ஜமால் முகமது கல்லூரி திருச்சி, தூயவளனார் கல்லூரி திருச்சி, ஃபரூக் கல்லூரி கேரளா. ஸோ இதில் தவறானது அப்படின்னா 1, 3 மட்டும்தான் தவறானது. நாட்டின் எவ்வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார்? கனிம வளம். ஸோ காயிதே மில்லத் நாட்டோட கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்திருக்காரு. காயிதே மில்லத் அதுக்கான உதாரணமாக திகழ்ந்தார். ஸோ காயிதே மில்லத் எந்த பண்புக்கு உதாரணமாக திகழ்ந்தாரு அப்படின்னா எளிமை. ரொம்பவும் எளிமை. காயிதே மில்லத் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா சமுதாய வழிகாட்டி. ஸோ காயிதே மில்லத் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா சமுதாய வழிகாட்டி.
விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் எந்த இயக்கத்துல வந்து கலந்துக்கிட்டார் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்துல. ஸோ விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் வந்து எந்த இயக்கத்துல கலந்துக்கிட்டாரு அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்துல. காயிதே மில்லத் தமிழை ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிய இடம் நாடாளுமன்றம். ஸோ காயிதே மில்லத் வந்து தமிழ் ஆட்சி மொழியா வந்து ஆகணும்னு சொல்லிட்டு எங்க பேசினா அப்படின்னா நாடாளுமன்றத்துல. முதுமை கூட்டல் மொழி இதை நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா முதுமொழி அப்படின்னு கிடைக்கும். முது மொழி. ஸோ முதுமை மொழியை சேர்த்து எழுதணும் அப்படின்னா முதுமொழி அப்படின்னு கிடைக்கும். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத்தை பாராட்டியவர் பெரியார். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத்தை பாராட்டினது பெரியார். மண்ணில் முதலாக பேசப்பட்ட மொழிகள் எவை என்று காயிதே மில்லத் சொன்னார் அப்படின்னா திராவிட மொழிகள் தான். திராவிட மொழிகள். பாவண்ணன் எம்மொழி நூல்களை தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருக்காரு? கன்னட மொழிகளை. ஸோ பாவண்ணன் வந்து எந்த மொழி நூல்களை தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு அப்படின்னா கன்னட மொழி நூல்களை தான் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. பதில் கன்னடம். பயணம் என்னும் சிறுகதை அமைந்துள்ள நூல் வந்து பிரயாணம். பயணம் என்னும் சிறுகதை நூல் அமைந்துள்ள நூல் வந்து பிரயாணம். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் அவர்களை புகழ்ந்தவர் அண்ணா. ஸோ தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத்தை புகழ்ந்தது யாரு அப்படின்னா அண்ணா புகழ்ந்தாரு. யாரு? அண்ணா. அண்ணாதான் தமிழக அரசியல் வான்ல கவ்வியிருந்த அந்த கார் இருள் அகற்ற வந்த ஒளிக்கதிரேன்னு சொல்லிட்டு காயிதே மில்லத்தை புகழ்ந்திருப்பாரு. வீடு முழுக்க வானம் என்ற நூலின் ஆசிரியர். வீடு முழுக்க வானம் என்ற நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னா சே பிருந்தா. சே பிருந்தா. இமைக்கும் போதில் 1000 போட்டி, எத்தனை வீண் கனவு தினம், இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு என்று பாடியவர் கண்ணதாசன். இமைக்கும் போதில் 1000 போட்டி, எத்தனை வீண் கனவு தினம், இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு என்று பாடியவர் கண்ணதாசன். பதில் கண்ணதாசன். கண்ணதாசன். தாரணி அப்படின்னா உலகம். ஸோ தாரணியோட பொருள் என்ன அப்படின்னா உலகம். காயிதே மில்லத்தின் சிறப்பு பெயர்களை தேர்வு செய்க. கண்ணியமிகு. பதில் கண்ணியமிகு. ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு ஆகி வருவது ஆகுபெயர். எவ்வகை பெயர் சொற்கள்ல ஆகுபெயர் வரும் அப்படின்னா பொருள், இடம், காலம், திணை, பண்பு, தொழில். ஸோ இது எல்லாத்துலயுமே பெயர் சொல்ல ஆகுபெயர் அப்படின்றது வரும். ஸோ எந்த வகை பெயர் சொற்கள்ல ஆகுபெயர் வரும் அப்படின்னா பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். ஸோ இது எல்லாத்துலயுமே ஆகுபெயர் அப்படின்றது வரும். ஒரு பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது முதலாகு பெயர். ஒரு பொருளோட பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது முதலாகு பெயர். இனிப்பு தின்றான் அப்படின்றது பண்பாகு பெயர். இனிப்பு தின்றான் அப்படின்றது பண்பாகு பெயர். தொழிலாகு பெயருக்கு உதாரணம் எது அப்படின்னா பொங்கல் உண்டான். ஸோ தொழிலாகு பெயருக்கு உதாரணம் என்ன அப்படின்னா பொங்கல் உண்டான். பொங்கல் இலக்கண குறிப்பு யாது? தொல்பெயர். பொங்கல் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா தொல்பெயர். தங்கை விறுவிறுவென நடந்து சென்றால் இந்த தொடர்ல அடிக்கோடிட்ட இலக்கண குறிப்பு யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ விறுவிறு அப்படின்றது இரட்டை கிளவி. இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்கள் வந்து இரட்டை கிளவி. ஸோ இரட்டையாக இணைஞ்சு வந்து அது பிரிச்சு சொன்னா கூட தனிப்பொருள் தராத சொல் என்ன அப்படின்னா அது இரட்டை கிளவின்னு சொல்லுவோம். ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வந்து பொருள் தருமாயின் அது பேரு அடுக்குத்தொடர். ஒரு சொல் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வந்து
பொருள் வந்து தரும் அப்படின்னா அதுக்கு பேர் அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் பற்றிய தவறான கூற்றை தேர்வு செய்க. சொற்களை தனியாக பிரித்தால் பொருள் தரும். சொல் 2 முதல் 5 முறை வரை அடுக்கி வரும். சொற்கள் தனித்தனியே நிற்கும். விரைவு, வெகுளி, அச்சம், உவகை, அவலம் ஆகிய பொருள்கள் காரணமா வரும். ஸோ இதுல தவறான கூற்று எது அப்படின்னா 2 மட்டும்தான் தவறு. ஸோ 2 மட்டும்தான் தவறு. இரட்டை கிளவி இதற்கு அடைமொழியாக குறிப்பு பொருள்ல வரும். வினை, பதில் வினை. இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது அப்படின்றது சினையாகு பெயர். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறையுது அப்படின்றது சினையாகு பெயர். அடுக்கு தொடரில் ஒரு சொல் எத்தனை முறை வரை அடுக்கி வரும் அப்படின்னா 4 முறை வரைக்கும் அடுக்கி வரும். அடுக்கு தொடர்ல ஒரு சொல் வந்து எத்தனை முறை அடுக்கி வரும் அப்படின்னா 4 முறை அடுக்கி வரும். விடுபட்ட இடத்தில் பொருத்தமான சொல்லை தேர்வு செய்க. நோம் இனி சொற்களை பேச வேண்டும் டேஷ் துன்பப்பட நேரிடும். இல்லை என்றால் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை அப்படின்னா துன்பப்பட நேரிடும். ஸோ இல்லை என்றால். ப்ரீச்சிங் இந்த சொல்லுக்கான கதை சொல் யாது? உபதேசம். ஸோ ப்ரீச்சிங் அப்படின்றது உபதேசம். பின்வரும் குரல்ல இறுதி சொல்லை கண்டறிக. தூங்குக தூங்கி செயற்பால் தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. கண்ணதாசன் பிறந்த ஊர் வந்து சிறுகூடல்பட்டி. கண்ணதாசன் பிறந்த ஊர் சிறுகூடல்பட்டி. கீழ்கண்டவற்றுள் கண்ணதாசன் இயற்றிய நூல் எது கிடையாது அப்படின்னா அர்த்தமுள்ள இந்து மதம். காயிதே மில்லத் பிறந்த மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம். ஸோ காயிதே மில்லத் எங்க பிறந்தார் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ்க்கு நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் இன்ஸ்டா பேஜையும் யூடியூப் பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.